Hi, so today I'm going to do my skin prep. ஓகே, இங்கே என்னோட பெட்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல, நான் எப்பவுமே கேமரா ஆன் பண்ணாலே நான் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுறேன். ஆப்வியஸ்லி எனக்கு தமிழ் நல்லாவே வரும், நல்லா தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு இந்த கேமரா முன்னாடி உட்காந்தா இங்கிலீஷ் தானாகவே வந்துடுது. அதை இந்த வீடியோவில் நான் பிரேக் பண்ண போகிறேன். இன்னொன்று ஐம் கோயிங் டு டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ரெட் ஃப்ளாக்ஸ், டாக்ஸிக்னஸ். ஓகே, இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னை சுற்றி என்னென்னவோ நடக்குது. லைக் நிறைய பேருங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் இது வெளியும் சொல்ல முடியல. சொன்னால் அவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இல்லைனாலும் யாரு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியுது. ஐயோ, நான் அதை பற்றிலாம் பேசல. ஆக்சுவலி நான் மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டோரியாவது கேள்விப்பட்டுடுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்செக்யூராக இருக்குது. இன்செக்யூர்னு சொல்கிறத ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா சுற்றி எல்லாமே பண்ணுறவங்க, இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி இருக்காங்க. டாக்ஸிக்னஸை அக்செப்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் எப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம யார் மேலேயுமே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. லைக் இவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம நிறைய பேசுகிறோம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட், அப்புறம் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், சாய்ஸஸ். நம்ம எதை பற்றி தான் பேசலை, எல்லாமே பேசுகிறோம். எல்லாத்தையும் பேசும்போது ஓப்பன் மைண்டாக இருக்கும். வாவ், சூப்பர், நம்ம நிறைய எவால்வ் ஆகிருக்கோம், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்னு வந்தால் மட்டும் பழைய குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த விஷயம் வரும்போது யாருமே அவ்வளவோ எவால்வ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க எதை வச்சு இண்டிபெண்ட் சொல்றாங்கன்னு எனக்கே தெரியல. இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் மணி. உங்களால உங்க பேரண்ட்ஸ் யூனோ சாவர வரைக்கும் பேரண்ட்ஸ் கூடவே இருக்க போறது இல்லை. அவங்களோட லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. வி ஆர் நாட் டிபெண்ட் வித் தெம். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது மட்டும், பார்ட்னர்னு வரும்போது மட்டும் எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவங்க மேல டிபெண்டா நம்ம இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். லைக் நான் எந்த மாதிரி டிபெண்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா, யூ கேன், இந்த உலகத்துல இருக்க எல்லா லவ்வுமே உங்க பார்ட்னர் கிட்ட காட்டுங்க, எல்லாமே பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கித்தாங்க. என்ன மாதிரி உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்க இருங்க. உங்க பார்ட்னர் அப்படி இருக்கணும்னு நினைச்சா இருங்க, தப்பே கிடையாது. பட் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நமக்கு செட் ஆகலை, இதுல ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு, டாக்ஸிக்னஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் யோசிச்சு முடிவெடுக்கணும் ஆப்வியஸ்லி. ஆனா யோசிச்சுட்டு திரும்ப அங்கேயே இருக்கணும்னு முடிவெடுக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, உங்களுக்கு இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த் அப்படின்னும் போது, உங்களுக்கு அங்க பீஸ் இல்லை அப்படின்னும் போது obviously you have to move on. I know, like எவ்வளோ பேர் இருக்காங்க, இவதான் எல்லாமே, இவன் தான் எல்லாமே இருந்துட்டு கடைசியில செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுறது இருக்காங்க. ஐ மீன், நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு தெரிய வருது they are with the bad intentions அப்படின்னு சொல்லிட்டு. when I say bad intentions, it's like cheating, betrayal, இந்த மாதிரி விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் யூ ஹாவ் டு மூவ் ஆன்ல. அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது தானே ஸ்மார்ட்னஸ். நீங்க அதே இடத்துல என்னால இவங்க இல்லாம ஒரு லைஃப்பை யோசிச்சு பார்க்க முடியலன்னா, தட் இஸ், அது உங்களோட லவ் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்லாம் காட்டல, நீங்க எவ்வளவு வீக்கு அப்படின்னு தான் காட்டுது. அது தட்ஸ் வாட் ஐ கேன் சே. இதே மாதிரி எல்லாருமே என்னோட இதுதான் எல்லாமே, என்னோட பார்ட்னர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்குமே பிரேக்கப்பே ஆகாது. பாதிக்கு பாதி பேருக்கு பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இவ்வளோ பேர் உலகத்துல இருக்காங்க,
நீங்க மட்டும்தான் இந்த உலகத்திலே வந்துட்டு உலகத்திலே சிறந்த லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களை விட மோசமா மேடான லவ்வா இருந்திருக்கும். அது இதை விட டாக்ஸிக்கா கூட இருந்திருக்கும். அதுல இருந்து வெளியே வரணும்னு எத்தனையோ பேர் வந்திருப்பாங்கல்ல. அவங்கள பத்தி அப்ப அவங்களாம் என்ன ஜோக்கர்ஸ், அவங்களால முடியல அப்படின்னா எனக்கு புரியல. அட்லீஸ்ட் ஓகே, லவ் பண்ணும் போது கண்ணு தெரியாது காது கேட்காது அப்படின்ற மாதிரி, அப்படிதான் கண்ணு தெரியாம தான் போய் விழுகிறது. யார் என்ன சொன்னாலும் இவன் தான் வேணும், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி, அந்த டாய் தான் வேணும் அடம் பிடிக்கிற மாதிரி. இல்லை யார் என்ன சொன்னாலும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் உங்க கூட உங்களுக்கு தெரியல, நீங்க அவ்வளவு பிளைண்டா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அவங்க சொல்றியா கேளுங்க. அவங்களையும் வந்துட்டு புதுசா ஒரு ஆள் வந்ததும் இவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க, பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுறது, இல்ல சொல்றது கேட்கறது கிடையாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. நான் அவங்க எல்லார்கிட்ட கேக்குறேன், ஐ மீன் இந்த சீட்டிங் எல்லாம் வந்துட்டு லவ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட பார்த்து கேட்குறேன் ஆக்சுவலி, இல்லை சீட் பண்றவங்க கிட்டயும் கேட்குறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லவ்ல வந்துட்டு எப்போ தெரியுமா வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும்னு தோணும்? அந்த லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்பதான். ஒரு விஷயத்த வந்து நான் வச்சுக்கணும், ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வச்சுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் லக்கி, அதை வந்து நான் போக விடாம பார்த்துக்கணும் ஒன்று இருக்கு. இது ரெண்டும் வித்தியாசமா தெரியலாம், ஆனால் இது ரெண்டுமே வந்து மேனிபுலேஷன் தான். கரெக்டான விஷயம் எப்படி தெரியுமா? எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன், நான் வந்து இதை எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்றது இருக்குல்ல, அதுதான் உண்மையான லவ். நீங்க வந்து உங்களோட இன்செக்யூரிட்டிஸையும் பொசசிவ்னஸையும் போட்டு அந்த லவ்லையும் உங்க பார்ட்னர் மேலேயும் திணிச்சு, அதுக்கு பேர் வந்து டாக்ஸிக்னஸ். ஓகேவா? இந்த டாக்ஸிக்னஸை கூட ஓரளவுக்கு வந்துட்டு ஓகே, மைட் பி அவங்களோட ஒப்பீனியனோ இல்லை அவங்க மைண்டோ சேஞ்ச் ஆனால் மைட் பி சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ, இந்த சீட்டிங், பிட்ரேயல் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கும் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கா, கொடுக்குறாங்களா? அப்படிதான் இருக்கு. இந்த ஒரு மீம்ல வரும்ல, ஏதோ பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கெல்லாம் கூட கொடுக்குறீங்க. அதுவும் we are living in 2025 and we are still like லவ்னு வரும்போது ஒரு ஓல்ட் ஸ்கூல் தான் மோஸ்ட் ஆஃப் தெம். ஏன்னா மற்ற விஷயத்துல இருக்க அந்த கட்ஸ் வந்து இதுல இல்லை. இட்ஸ் ஓகே, உங்களோட எமோஷன்ஸ், உங்க லவ் எல்லாத்தையும் கொட்டி 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 பார்த்துட்டீங்க, போதும். அது வந்து எப்போ வருத்தில்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஆமா கஷ்டமா தான் இருக்கும், நீங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்கு 10 வருஷம் கூட எடுக்கட்டுமே, you will be so lucky that you have your friends to help you come out of it, ஓகேவா? But it's not a wise choice, it's not a good choice just because you feel very dependent. No, dependent அந்த people மேல, அந்த பர்சன் மேல இருக்கிறதுனால நீங்க வந்து அதை நான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து பார்க்குறேன் வாழ்றதோ, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ வைஸ் சாய்ஸ். இட் கிளியர்லி ஷோஸ் தட் யூ ஆர் த வீக்கஸ்ட் பர்சன். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இத்தனை நாளாக ஏமாத்தி இருந்திருக்காங்க. யூ ஆர் லிட்ரலி லைக், யோசிச்சு பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் இருந்திருக்கீங்க. உங்க லவ் அவ்வளோ லவ் கொட்டி கொட்டி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவமே வராதா? ஐயோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமே, இப்படி ஏமாத்திட்டாங்களே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்திலேயாவது வெளியே வர மாட்டீங்களா? ஏன்னா எனக்கு இதெல்லாம் வியர்டா இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து எவ்வளோ எமோஷ்னலி அவைலபிளா இருந்தாலும், எமோஷ்னலி ஒருத்தவங்க மேல டிபெண்டா இருந்தாலும், இதோ இங்க இருக்கான் பாருங்க, இவன் தான் என்னோட ஐயோ டேனி, டேனி, நான் டேனியை காட்டுறேன். டேனி, இவன் தான் வந்து இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சவன். இவன் இல்லைன்னா என் லைஃப் வந்து என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வேற வழி இல்லை, அவன் இல்லைனாலும் நான் வாழ்ந்துதான் ஆகணும். அவன் வந்து அவனோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு தெரியாது. இந்த எந்த ஹியூமன்ஸ் என்னோட யாருமே இவனை விட வந்து பிக் கிடையாது. ஏன்னா இவனோட ஒர்ஸ்ட் டைம்ல வந்தான், என்னை வந்து ஒரு ஒரு குட் ஹியூமன் பீனா மாத்தினா. I have kind heart, I have generous heart, but I'm also savage kind of thing. So he deserves
lot more space in my life. But யாராவது ஒருத்தவங்க என்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ண போறாங்கன்னா அது இவனை விட மோசமா யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் நான் எவ்வளோ உடஞ்சு போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். பட் I know I have to accept that one day he will move on, he will go. That's what life. But அவன் என்னை சீட் பண்ணல, பிட்ரே பண்ணல, எதுவுமே பண்ணல. he is so loyal. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போதே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் டாகை வச்சு சொல்றேன்னா நினைக்காதீங்க, அது வந்து அப்படிதான். டாக் இருக்கிறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது, வளர்க்குறவங்களுக்கு. ஹியூமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்லை என்னோட வந்து ஒரு சூப்பர் குட் பார்ட்னரா கூட இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இஃப் இட் இஸ் டாக்ஸிக், இஃப் இட்ஸ் நாட் ஃபார் மீ, ஓகேவா, அவங்க ரொம்ப குட் பீப்புளாகவே இருக்கட்டும், பட் எனக்கு செட் ஆகலை, என்னோட மென்டல் பீஸ் அங்கே அஃபெக்ட் ஆகுது, நானாக இருக்க முடியல அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து வெளியே வர்றது மட்டும்தான் வைஸ் சாய்ஸ். இட்ஸ் நாட் லைக் அ செல்ஃபிஷ் திங், இட்ஸ் மேண்டேட்ரி திங். எவ்ரி ஒன் ஷுட் நோ தட். யாருமே அந்த அளவுக்கு வீக் கிடையாது, நம்மளே நம்ம வந்து அவ்வளோ வீக்காகவும் நினச்சிக்க கூடாது. we have that power, we can use that. So don't stuck into a toxic relationship. ஸோ நான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா, ஐ மீன் என்ன அப்படின்னு சொல்லலை அப்படின்னா கஷ்டம். நடுவில் நான் வந்து மேக்கப் போடுறதே மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் அது போட்டுக்கிறேன். ஓகே, ஐ அம் கோயிங் டு கிவ் யூ திஸ் கோட்டிங்காக இந்த மெரூன் கலர். தென் சாக்லேட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து லவ்லியில். ஓகே, ஸோ இதுதான். ஐ மீன் நான் வந்து டாக்ஸிக்னஸ் அப்படின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களோட மேனிப்புலேஷனை வந்து லவ் அண்ட் கேராக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை வந்து உங்கள் மேலே வந்து திணிக்கிறது, லைக் கண்ட்ரோலிங்காக இருக்கிறது. ஆக்சுவலி நிறைய இருக்குது டாக்ஸிக்னஸ் அப்படின்னு சொல்லும் போது. பட் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு யூ ஓன்ட் ஃபீல் கண்ட்ரோல்டு. ஆக்சுவலி அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கும். பட் அதை வந்து ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை புஷ் பண்ணியோ கண்ட்ரோல் பண்ணியோ வரக்கூடாது. அவுட் ஆஃப் லவ்ல நீங்களே ஒரு விஷயத்த ஓகே, இந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர், அப்படி உங்களுக்குள்ளேருந்து வர்றதுக்கு பேர் தான் வந்துட்டு லவ்வே தவிர அதை வந்து புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வந்தால் இட்ஸ் நாட், இட்ஸ் கண்ட்ரோலிங். அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது. லைக் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியும், வேற யாராவது வந்து உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, அப்போ அவங்க மைண்டில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு யோசிங்க. யூ ஆர் that easy to shift and change. ஃபஸ்ட் இருந்தால் அந்த விஷயம் இன்செக்யூரிட்டிஸ் வராது. ஸோ இஃப் தே ஆர் இன்செக்யூர், ஐ மீன் தே ஹாவ் லிட்டில் ஆர் நோ ட்ரஸ்ட் ஆப்வியஸ்லி, அண்ட் தே கேன் டெல், உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி மற்றவங்கள பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த டைலாக் நோட் பண்ணிக்கோங்க. உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், மற்றவங்கள பற்றி தெரியணுன்ற அவசியமே இல்லை. மற்றவங்க எப்படி இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. பிகாஸ் he or she knows you very well that you would not fall for some false things or something that doesn't fit in your morals or ethics. அதுதான், அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். பொசசிவ்னஸ், லைக் நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டும்தான் வெளியே போகணும் அப்படிங்கிறது, இட்ஸ் ஆல் ஆஃப் சார்ட் ஆஃப் பொசசிவ்னஸ். அகெயின் இது வந்து ட்ரஸ்ட் இஷ்யூவில் தான் வரும். ஏன்னா நீங்கள் வந்து வேற யார்கிட்டயாவது ஒரு ஈவன் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், உங்களோட ஜெண்டர்லேயே நீங்கள் ஒரு ஃபீமேல்னா ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், இல்லை மேல்னா மேல் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு, இல்லை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா இது ஆப்வியஸ்லி ரொம்ப இன்செக்யூரான ஒரு விஷயம். ஏன்னா
தெரிஞ்சோ தெரியாம கூட அவங்கள தவிர நீங்க யாரையுமே யோசிக்கவே கூடாது உங்க லைஃப்ல. அவ்வளோ பிளாங்கா உங்களை அவ்வளோ டிபெண்டா வந்து உங்களை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ டிபெண்டா இருக்கும் போது நீங்க ஆப்வியஸ்லி வந்துட்டு யூ கெனாட் டக்குன்னு வந்துட்டு மூவ் ஆன் ஆகி போக முடியாது. டக்குன்னு வந்துட்டு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நடக்கும் போதே நீங்க அவேரா இருந்துக்கோங்க, இப்படி இருக்கு. ஸோ இதை ஸ்டார்டிங்ல சொல்லி புரிய வைக்கணும். ஓகே, ஐயோ அவங்க என் மேல இருக்க லவ்ல தான் பண்றாங்க, என் மேல அவ்வளோ பொசசிவ்னஸ் இருக்கலாம், கியூட்டா இருக்கலாம், இந்த மாதிரி ட்ராஜடியா ஒரு மாதிரி டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது. அத இது எதுவுமே தெரியாத அளவுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட நான்சென்ஸ் வேர்ட்லாம் பேசக்கூடாது. ஒரு கண்ணு தெரியாத லூசு மாதிரி சுத்திட்டு இருக்கக்கூடாது. கண்ணு கட்டி இருந்தாலும் லைட்டா அப்பப்போ இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நம்ம இருக்கிற ஃபேண்டசி வேர்ல்டு வந்து நிஜம்தானா அப்படின்றது. அப்பதான் உங்களை நீங்களே காப்பாத்திக்க முடியும். ஏன்னா இந்த பக்கம் ஏமாத்துறவனும் மாற மாட்டான், ஏமாறுற ஆளுங்களும் இருந்துட்டு தான் இருக்கீங்க. நீங்களும் ஏமாந்துட்டே இருக்கீங்க, மாற மாட்டீங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் ஏமாறதான் செய்வாங்க. எல்லாருக்கும் ஒரு லைஃப் லெசன் தான். அது லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு நோ தட் ஃபர்ஸ்ட் திங். உங்களை பத்தி நீங்க என்னைக்குமே லோவா ஃபீல் பண்ணவே கூடாது. ஓகேவா? நம்ம வந்து இவ்வளோ லவ் கொடுத்துருக்கோம், நம்மளோட லவ்வுக்கு இவங்க டிசர்விங்கா இல்லையே அப்படின்னு தெரிஞ்சு அவுட் ஆஃப் ஆங்கர்லையாவது யூ ஹாவ் டு மூவ் ஆன், பிகாஸ் தட் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் டிசிஷன். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி மூவ் ஆன் ஆன யாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு டாக்ஸிக்னஸ்ல இருந்தோ ஒரு ரெட் ஃபிளாக் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகி வரும்போது, எய்தர் இட் பி ஃப்ரெண்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் எனிதிங், அவங்க கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகி வரும்போது மூவ் ஆன் ஆகுற அந்த ப்ராசஸ் மட்டும் தான் கஷ்டம். நீங்க ஒன்ஸ் அதுல இருந்து வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து 10 வருஷம் 20 வருஷம் சாகிற வரைக்கும் கூட அதை ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், உங்களுக்கு தெரியும், அப்பதான் உங்களோட வேர்த்தே தெரியும். வா, நம்ம இப்படிப்பட்ட ஒரு பர்சன், நம்மளுக்கே நம்மளை வந்து தெரியாத அளவுக்கு அவங்க வச்சிருந்திருக்காங்க அப்படின்ற போது தென் யூ டிசர்வ் பெட்டர். அது உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுதான் நீங்க மூவ் ஆனே ஆகணும். வெளியே வந்து பார்க்கும் போது வேர்ல்ட், திஸ் யூனிவர்ஸ், காட் வில் ப்ரூவ் டு யூ தட் யூ டிசர்வ் பெட்டர் அண்ட் யூ வில் definitely get something better. There are lot of peoples. சுத்தி பாருங்க, உங்களுக்கே தெரியும். யாருமே வந்து மூவ் ஆன் ஆகி வந்தவங்க, அதாவது ஒரு டாக்ஸிக்கான விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆகி வந்தவங்க யாருமே ஐயையோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு அதை விட பெஸ்டா சூப்பரா தான் கிடைச்சிருக்கு எல்லாருமே. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி, டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். டோன்ட் உங்க ஸ்டாண்டர்ட்ஸை நீங்களே லோ பண்ணிக்காதீங்க. டோன்ட் பி டூ டிபெண்ட் ஆன் சம் ஒன். ஓகே, இது எல்லாமே வந்து ப்ரிகாஷன்ஸ். ஓகே, அண்ட் இஃப் you're into something அண்ட் நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சும் வந்துட்டு என்னால் முடியாது, இதை விட மூவ் ஆன் பண்ணுறதை விட நான் இதிலே ஸ்டக் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ என் மூஞ்சி தான் உங்களுக்கு ஞாபகம் வருதும். நான் வந்து கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டு சொல்ல போகிறேன். லைக், நீ வந்து ரொம்ப வீக்கா பிஹேவ் பண்ற, பட் திஸ் இஸ் நாட் யூ. உனக்குள்ள ஒரு பவர் இருக்கு, அதை தூண்டி எழுப்பு. யூ டிசர்வ் பெட்டர், யூ டிசர்வ் சம்திங் கிரேட் இன் திஸ் வேர்ல்ட். யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் யூ. ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டா அது வந்து யூனோ யூ டோன்ட் ஹாவ் டு டேர்ன் பேக், கோ பேக். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். அதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எவ்வளோ நாளாக இருந்தாலும் மூவ் ஆன் ஆகுற ப்ராசஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டைம் எடுக்கும். லைக் ஒருத்தருக்கு 1 year எடுக்கலாம், ஒருத்தருக்கு 5 years எடுக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, எவ்ரி திங் இன் நேச்சர்லேருந்து யூனிவர்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு மூவ் ஆன் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா it will help you in any, and you will achieve it and you will deserve something better. So don't settle for less. You deserve better, baby.